ஸோ போன தடவை வந்துட்டு நம்ம எல்லாரும் தெரியும் எல்லாத்துக்கும் வி ஃபோக்கஸ் இன் ரைட்டிங் பார்ட் 3. ஆனா நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா ரிமெம்பர் நம்ம ரைட்டிங்ல வந்துட்டு பார்ட் 3ல வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் எஸ்ஸே வந்து நீங்க வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணோம், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகே, பார்ட் 3 வந்துட்டு எக்ஸ்டெண்டட் ரைட்டிங். ஸோ இங்க வந்துட்டு நீங்க ஏற்கனவே 5 பேராகிராஃப்ஸ் 4 இல்லைன்னா 5 பேராகிராஃப் நீங்க கண்டிப்பா எழுதி ஆகணும். எந்த கேள்வி நீங்க சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பேராகிராஃப் போகுது. ஓகே, ஸோ அது கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆர்டிக்கல் போன வாரம் நம்ம பார்த்தோமா, 2 வாரம் தொடர்ந்து ஆர்டிக்கல் நம்ம வந்துட்டு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அதோட டிப்ஸ் நான் கொடுத்துட்டேன். பிறகு வந்துட்டு மாடல் ஆர்டிகல்ஸ், சாம்பிள் ஆர்டிகல்ஸ் அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, பிறகு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில நீங்க எழுதின அந்த கட்டுரையை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரேடியா நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம படிச்சு, ஸோ யூ நோ ஹவு டு ரைட் அன் ஆர்டிக்கல். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பார்ட் 3ல வந்துட்டு நீங்க எந்த கட்டுரை சூஸ் பண்றீங்களோ அதனை பொறுத்துதான் நீங்க வந்து உங்களோட டிப்ஸ் அப்ளை பண்ண போறீங்க. ஏன்னா பார்ட் 3ல வந்துட்டு உங்களுக்கு 4 இருக்கு. இந்த 4ல எந்த 3ன்னு தெரியாது. ஏன்னா நீங்க கேள்வித்தாள் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்க போது பார்ட் 3. அங்க பாருங்க பார்ட் 3. ஓகே, இஃப் யூ were to look at the exam paper, பார்ட் 3 வந்துட்டு இப்படிதான் இருக்க போகுது. ஓகே, so you see here பார்ட் 3. ஓகே, 3ல வந்துட்டு 3 கேள்வி கொடுப்பாங்க. question 3, question 4 and question 5. இந்த மாதிரிதான் உங்களுடைய பார்ட் 3 இருக்கும். சோ இங்க இந்த செட்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல் கேள்வி ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க, 2வது கேள்வி ரிவ்யூ, 3வது கேள்வி ஸ்டோரி கொடுத்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா இந்த 4 நீங்க படிப்பீங்க. இந்த 4ல வந்து எந்த 3 உங்களுடைய செட்ல வரும்னு தெரியாது, சரிங்களா? சோ அவங்க மாட்டாங்க, எக்ஸாம்ல வர செட் வந்து எந்த 3 அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சோ ஒரு சிலர் சொல்லலாம், டீச்சர் நான் நினைக்கிறேன் அந்த 3 மட்டும் தான் நான் படிக்க போறேன், கண்டிப்பா அந்த 3 அந்த 4ல அந்த 3ல 2ஆச்சும் வரும் நீங்க சொல்றீங்க. இமேஜின் அந்த 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 கேள்வி வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, செய்ய முடியல. சோ அதனாலதான் நான் சொல்றேன், இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ டு நோ ஆல் 4. இந்த 4 நீங்க படிச்சுக்கிட்டாக்க வரக்கூடிய அந்த 3 கட்டுரையில வந்துட்டு எது சுலபமா இருக்கும் அதை சூஸ் பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு சுலபமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், எதுவுமே நம்ம வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் வி லேர்ன் எவ்ரிதிங். ஸோ இங்க வந்துட்டு 4 விஷயங்கள் தான் இருக்குது. ஆர்டிகல் 2 வாரமா நம்ம பார்த்துட்டோம். ஸோ திஸ் ஒன் வி ஹவ் ஆல்ரெடி டன். ஓகே, இதை வந்துட்டு 2 வாரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி ஹவ் ஆல்ரெடி டன் ஆன் திஸ். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சிட்டோம். அடுத்தது we have review, report and story. ஸோ இன்றைக்கு வந்துட்டு நான் ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஏன்னா ரிவ்யூன்னு எடுத்துக்கிட்டாலே அங்கேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. புக் ரிவ்யூ இருக்கு, பிளேஸ் ரிவ்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் டீட்டெயிலா போகும். ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கல் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்டிக்கல் வந்துட்டு ஃபார்மேட் இருக்கு, ரைட்? இந்த பார்ட் 3ல வந்துட்டு ஃபார்மேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்மேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா டைட்டில் இருக்கணும். ஓகே, கண்டிப்பா டைட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் யார் எழுதுது, பாய். ஸோ இது இருந்தாதான் உங்களுக்கு சிஏ ஞாபகம் இருக்குங்களா? உங்களுடைய மார்க்கிங் சிஸ்டம் யூ ஹேவ் சி, யூ ஹேவ் சிஏ, யூ ஹேவ் ஓ, யூ ஹேவ் எல். ஸோ இங்க வந்துட்டு நீங்க தைரியமா 5ல போய் உட்காரலாம், 5 மார்க்ஸ்ல. அதுக்கு பிறகுதான் அங்க இருந்து தொலை பண்ணிட்டு வருவாங்க. உங்களுக்கு ஆரம்பமே டைட்டில் இந்த யாரு எழுதுனீங்கன்னு இல்லாம போச்சுனாக்க இங்க கண்டிப்பா 5ல 4க்கு கீழே தான் நீங்க இறங்குவீங்க. இப்படி போகும். ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதனாலதான் ஓகே, யூ ஹேவ் டு ஆக்சுவலி ரிமெம்பர் அந்த ஃபார்மேட்னாக்கா எந்த மாதிரி ஃபார்மேட் அதை நீங்க அப்ளை பண்ணணும். ஆர்டிகல்னா எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இன்றைக்கு நம்ம வந்துட்டு ரிப்போர்ட் படிக்க போறோம். இதுவும் கரங்கம்பர் ஃபார்மேட். ரிப்போர்ட் இஸ் ஆல்சோ அ ஃபார்மேட்டிவ் எஸ்ஸே. So இன்றைக்கு வந்துட்டு இதுதான் நம்மளோட focus. So we are going to focus on this and I hope that all of you will listen attentively so that you will get some tips on how to answer report writing. Okay, so இன்றைக்கு நம்மளோட focus வந்துட்டு report. சரி, இப்போ நம்ம வந்துட்டு லெசனுக்கு போவோம். So நம்மளோட focus, as I have told you just now, our focus for today is right writing, report writing. So this is actually the focus of today's lesson. Part 3ல தான் இருக்கிறோம். Part 3ல வந்துட்டு ஆர்டிகல் படிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கு வந்துட்டு ரிப்போர்ட் படிக்க போறோம். சரி, இந்த ரிப்போர்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிப்போர்ட்லயே வந்துட்டு அது பல்பக ஜெனிஸ் நிறைய வகையான ரிப்போர்ட் இருக்கு.
ஓகே, ஆக்டிவிட்டி பேஸ்ட் ரிப்போர்ட். ஓகே, உங்க பள்ளிக்கூடத்துல ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கும், அல்லது யூனிவர்சிட்டியில ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டியை வந்துட்டு நீங்க உங்களுடைய காலேஜ் பிரின்சிபல் அல்லது டீன் அவங்களுக்கு வந்துட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ண போறீங்க. ஸோ அது ஒரு வகையான ரிப்போர்ட். இன்னொன்று வந்துட்டு கிவிங் சஜஷன். கிவிங் சஜஷனுக்கு மும்பரி சடங்கன். ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்துட்டு சடங்கன் கொடுப்பீங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான ரிப்போர்ட். ஓகே, சோ இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரைட்டிங் ரிப்போர்ட்ஸ் ஆனா மேக்கிங் சஜஷன்ஸ். எப்படி memberi cadangan, okay, di dalam bentuk laporan. அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். சில நேரத்துல வந்துட்டு உங்களை laporan எழுத சொல்லுவாங்க, ஆனா அந்த laporan வந்துட்டு சடங்கன் கொடுக்க சொல்லுவாங்க அந்த laporanல. ஓகேங்களா? So you must know how to write report to make suggestions. Okay, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Suggestionsனாக்கா cadangan. Okay, memberi cadangan. So இதுதான் இன்றைக்கு நம்ம படிக்க போறோம். Okay, how to write a report to give what do you call that, suggestions. Okay, so முதல்ல நீங்க என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா ரிப்போர்ட் ரைட்டிங் வந்துட்டு ஃபார்முலா இன்ஃபார்முலா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரிப்போர்ட் இஸ் ஃபார்மல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்போர்ட் ரைட்டிங் இஸ் வெரி வெரி ஃபார்மல். அதனால நம்ம இன்ஃபார்மல் லாங்குவேஜ் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ when you use informal language என்ன ஆகும், கண்டிப்பா உங்களோட லாங்குவேஜ் உங்களுடைய கான்டென்ட் எல்லாத்துலயும் மார்க் போட்டுவாங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் அப்ளையிங் த ஃபார்மேட் ஆஃப் ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப ஃபார்மலா இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபார்மல்ல வந்துட்டு ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும். கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஃபுல் சென்டென்சஸ் எழுதணும். சரிங்களா? ஓகே, அது வந்துட்டு ஃபார்மல். நீங்க வந்துட்டு ஷார்ட் சென்டென்சஸ் எழுதக்கூடாது. ஒரு ஸ்டோரி நீங்க எழுதுறீங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி நீங்க எழுதுறீங்க, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு இது கூட தெரியும் அப்படி நீங்க கதை எழுதுனீங்கன்னா ஸ்டோரி. ஆனா இது வந்துட்டு ரிப்போர்ட்ல நீங்க எழுத முடியாது. ரிப்போர்ட் இஸ் வெரி ஃபார்மல். அதனால முழுமையான வாக்கியம் தான் நீங்க வந்துட்டு எழுதணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் நம்பர் 1. ஓகே, ரிப்போர்ட் இங்க இருக்கு, இங்க வந்து ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட், ரிப்போர்ட் இஸ் ஹியர். சரி, ஆல்ரைட். அடுத்தது கரெக்ட் கிராமர் அண்ட் vocabulary. எஸ், ஓகே, இங்க வந்துட்டு ஏன்னா நீங்க ஃபார்மலா எழுதுறதுனால முடிந்த அளவுக்கு வந்துட்டு குட் vocabulary பயன்படுத்துங்க. நல்ல சொற்கள் பயன்படுத்தணும். perbedaan kata yang sesuai pada masa yang sama, grammatically correct sentences வந்து நீங்க எழுதணும். ஓகே, ஐ மீன் எப்போது நீங்க எழுதுறீங்களே சோ அதே போலதான் எழுதணும். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க வந்துட்டு ரிப்போர்ட் எழுதும் பொழுது உங்க கூட்டாளிக்கு எழுதுற மாதிரி நீங்க எழுதக்கூடாது. So you have to think that you are writing a report to someone or to somebody who is very very important, right? So அதனால சும்மா காவானுக்கு எழுதுற மாதிரி ஹாய் அந்த மாதிரிலாம் எழுதாம. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு no contraction. Alright, no contraction என்னன்னா tidak boleh gunakan singkatan. இது பாருங்க, இதெல்லாம் singkatan. You cannot use this. ரிப்போர்ட்ல இதெல்லாம் வரவே கூடாது. இது வந்துட்டு wrong. ஓகே, இன்னொரு சொந்தோ வந்துட்டு ஐம். சோ இதெல்லாம் ரிப்போர்ட்ல வரக்கூடாது. இதெல்லாம் ஸ்டோரியில செய்யலாம். பட் when you write a report இதெல்லாம் வந்துட்டு நீங்க எழுதக்கூடாது. You must use formal, ஃபுல்லா எழுதணும், contraction இல்லாம. இப்ப I am இப்படிதான் நீங்க எழுதணும். I am சேர்த்து எழுதக்கூடாது. அதே போலதான் she's, right? இதுவும் wrong தான். நீங்க முழுமையா எழுதணும். she, okay, is. இதுதான் தெரியுமா ரிப்போர்ட் வந்துட்டு இனி தெரியுமா இனி சாலாம். சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நோ கான்ட்ராக்ஷன், tiada singkatan. கான்ட்ராக்ஷன்னா singkatan. அது நீங்க இன்ஃபார்மல் ஒரு சொந்த வந்துட்டு ஸ்டோரி ரைட்டிங், கதை எழுதுறது வந்துட்டு வெரி இன்ஃபார்மல், அங்க நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு நோ idiomatic expressions. idiomatic expressionsனா perbendaharaan kata சொல்லுவாங்க, லைக் over the moon. over the moonனாக்கா too happy, terlalu gembira, right? So இந்த மாதிரி bahasa பூங்காலாம் நீங்க ரிப்போர்ட்ல பயன்படுத்தக்கூடாது. நீங்க பயன்படுத்துறீங்கனாக்கா அவங்க இந்த மாதிரி கோடு பிடிச்சிருவாங்க, consider wrong அப்படின்னு சொல்லிட்டு. So you have to take note, yeah? அதனால எப்போது மாதிரி உள்ள லாங்குவேஜை பயன்படுத்துங்க. bahasa bunga, peribahasa, simpulan bahasa இதெல்லாம் வந்துட்டு ரிப்போர்ட்ல வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு passive voice.
ஓகே, ஒரு சில நேரத்துல வந்துட்டு I am active, I am passive. ஓகே, முடிந்த அளவுக்கு I am active than I am passive ரெண்டுமே நீங்க பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ரைட்? சோ அது வந்துட்டு இன்னொரு டிப்ஸ். ஆக்டிவ்னா என்னது, பாசிவ்னா என்னது உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்க உங்களுக்கு சொந்தோ பாருங்க. இதுதான் I am active. I completed the application form. அதே நீங்க passiveக்கு மாத்துனீங்கனாக்கா application form தான் முதல்ல வரும். அத முதல்ல போட்டுருவீங்க. The application form is complete. எப்படி செய்றீங்கன்னா, saya melengkapkan borang permohonan. இங்க வரும் என்ன வருதுன்னா, borang permohonan telah dilengkapkan, telah saya lengkap. அப்படி வரும். Ayat aktif, ayat pasif. Okay, saya menendang menendang bola itu. So நீங்க வந்துட்டு passive-க்கு பாத்தீங்கன்னா bola itu ditendang oleh saya. So இந்த மாதிரி கூட நீங்க கலந்து எழுதணும். ஆக்டிவ் அண்ட் பாசிவ். சரிங்களா? அதுக்குன்னு நீங்க போட்டு உங்களுடைய லாங்குவேஜை வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களால முடியலன்னா நார்மல் சென்டென்ஸாவே எழுதுங்க நீங்க. as long as உங்களுடைய சென்டென்ஸ் வந்துட்டு கிராமட்டிக்கலி கரெக்ட், படிக்கிறவங்களுக்கு புரியணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு CCAOL மார்க்ஸ் இருக்கு. ஆல்ரைட், அதை விட்டுட்டு நம்ம சும்மா ஓகே இது போடணும் அது போடணும் எல்லாம் போட்டு நிறைய மிஸ்டேக் செஞ்சுமாக்கா கண்டிப்பா மார்க்ஸ் வந்துட்டு இறங்கிட்டு போகும். சரிங்களா? ஸோ டேக் நோட் ஆன் தட். அடுத்தது வந்துட்டு ஃப்ரேசல் வர்ப். இது வந்து நான் அவ்வளவு வலியுறுத்தல, ஏன்னா நீங்க வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ். அடுத்தது வந்துட்டு அப்ரிவியேஷன். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ரிவியேஷன்னா சிங்காத்தான் சொல்லுவாங்களே, இப்போ டெக்ஸ்ட் மெசேஜ். சோ அதுல நம்ம ரொம்ப பயன்படுத்துவோம். ஓகே, லோல் அந்த மாதிரி பயன்படுத்துவோம். அது உங்களுக்கு மட்டும் தான் புரியும் அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் வந்துட்டு we cannot use in report writing. இப்ப அசாப் நடிப்பீங்க. ஓகே, அசாப்னா as soon as possible. ரைட்? சோ ரிப்போர்ட்ல அதெல்லாம் எழுதக்கூடாது, முழுமையா எழுதணும். சோ இதெல்லாம் நீங்க கொண்டு வரக்கூடாது when you are writing a report. மெசேஜ்ல எல்லாம் ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் போடுறீங்களா, so that one you should avoid. இது எல்லாமே வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடணும் when you are writing a report. அடுத்தது வந்துட்டு ரிப்போர்ட் எழுதும் பொழுது எக்ஸ்கிளமேஷன் மார்க் வரக்கூடாது, தண்டு சொரு வரக்கூடாது. அது வந்துட்டு இன்ஃபார்மலுக்கு வரலாம், இன்ஃபார்மலுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கவனித்து எந்த வாக்கியம் வந்துட்டு யாரும் கேள்வி கேட்கிறாங்க, மிஸ் கேன் வி யூஸ் நோ சரி யூ கேன் நாட் யூஸ் தி வேர்ட் ஓகே etc. இது கூட வந்துட்டு இந்த மாதிரி இங்க போவோம், இந்த சொந்தோக்கு போவோம். Okay, so don't use this one. Alright, good, Sajay. Alright, அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, you are not supposed to use abbreviations. Abbreviationsனா சிங்காத்தான், இந்த மெசேஜ் அனுப்பும் அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். Alright, welcome. Right, அடுத்தது வந்துட்டு no imperative. Okay, இது மேபி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கொள்ள. Imperative-னாக்கா ayat arahan, ayat yang mengarahkan seseorang membuat sesuatu. இப்போ நீங்க உங்களுடைய பங்கத்துவ ஸ்காலாக்கு நீங்க எழுதுறீங்க, அல்லது பங்காரா யூனிவர்சிட்டிக்கு எழுதுறீங்க, அந்த மாதிரி காலேஜ்ல வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில நீங்க கன்க்ளூஷன் வந்துட்டு நீங்க சொல்லக்கூடாது. You must make sure that the university facility is upgraded. அந்த மாதிரி you must அந்த மாதிரி அரஹானம் கொடுக்க கூடாது. ரைட், பொலைட்டா எழுதணும். ஓகே, அவக்கு துளிஸ் அல்லது நம்ம எப்படி எழுதணும்னாக்கா நம்ம வந்துட்டு லைக் அவங்களை செய்ய வைக்கணும், ஆனா அதை சடங்கான்னு வந்துட்டு லைக் ரொம்ப அட்வைஸ் அந்த மாதிரி அரஹான் கொடுக்காம நல்ல மாதிரி அந்த மாதிரி எழுதணும். சோ இங்க பாருங்க, கம்ப்ளீட் த ஃபார்ம். சோ இது வந்துட்டு ayat அரஹான். அப்படி நீங்க நம்ம ஆர்டர் பண்ற மாதிரி இருக்குது. ஓகே, அரஹான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா யூ மே கம்ப்ளீட் த ஃபார்ம். பொதுவா அரஹான்னாக்கா கத்த கர்ஜல, ஓகே, கத்த கர்ஜல ஆரம்பிக்கும். அதே நார்மல் சென்டென்ஸ்னாக்கா நீங்க இந்த மாதிரி எழுதுவீங்க யூ மே. ஈவன் இந்த வார்த்தை கூட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யூ மஸ்ட் எழுதிட்டா கூட அது வந்து அரஹான் மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம லாங்குவேஜ் கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் when you are writing a report. சரிங்களா? யாருக்கு நீங்க ரிப்போர்ட் எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய லாங்குவேஜ் நீங்க பிளான் பண்ணணும். சரிங்களா? மஸ்ட் மே இது ரெண்டுக்கும் கூட வித்தியாசம் இருக்குது. மஸ்ட்னா நீங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்றீங்க, நம்ம யாரு நம்மளுடைய பிரின்சிபலை கண்டிப்பான்னு சொல்றதுக்கு, ரைட்? அதனால மே. ஸோ ஈவன் திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட் யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ். ஸோ அதனால ரிப்போர்ட் எழுதும் பொழுது இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். So you have to be careful. You have to know
report is very formal. So இந்த tips எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? So இதை நான் screenshot பண்ணி நான் groupல அனுப்புவேன். So at least you all can what do you call that? See after this, yeah? சரி, right. I hope that you can understand these tips. இப்போ வந்து நம்ம ரெண்டு சொந்தம் பார்க்க போறோம். Right? Same ஒரே situation ஆனா எப்படி ஃபார்மல் இன்ஃபார்மலா தெரியுதுன்னு பார்க்க போறோம். Right? So இங்க பாருங்க முதல்ல dear sir madam. So dear என்று பயன்படுத்தினாலே தெரிஞ்சுக்குங்க that is very formal. இது வந்து நீங்க நண்பருக்கு இப்படி எழுதணும் இல்லை, சும்மா ஹலோ கூட எழுதிக்கலாம். That is very informal. சரிங்களா? சரி, okay. And you can also use exclamation mark. இது வந்து இங்க வராது. So you just put a comma. Okay. I am writing to complain about an incident that occurred in your restaurant on 26th September 2020. Right? இந்த complaint வந்து நான் எதுக்கு எழுதுறேன்னா to complain about an incident, satu kejadian, okay, yang telah berlaku, occurred naka telah berlaku in your restaurant, date சொல்றீங்க, என்னைக்கு நடந்தது அப்படி சொல்லிட்டு. So நேரடியா soft-ஆ சொல்றீங்க, okay, macam dalam keadaan soft, okay. While my family and I were enjoying our meal, we overheard staff members arguing in the restaurant. Okay, so நானும் என் குடும்பமும் வந்துட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது terdengarlah, we overheard staff members arguing in the restaurant. உங்களோட ஸ்டாஃப் வந்துட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்ல. ஸோ அது எங்க காதுல விழுந்துச்சுன்னு. This type of behavior is extremely unprofessional. இந்த மாதிரி what do you call that attitude, இந்த சண்டை போடுறாங்க ஸ்டாஃப் அங்க வேலை செய்றவங்க. So it is very very unprofessional and particularly distressing for my kids to have, okay, to hear. நான் பிள்ளைங்களோட சேர்ந்து சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தபோலி தெரியுமா, so they should not do this அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க இந்த லெட்டர்ல. ஓகே, மேபி the restaurant boss-ஆ இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், அவங்களுக்கு எழுதுறீங்க. ஓகே, my family and I have been regular customers at your restaurant for years. Okay, for years naka for many years. நானும் என் குடும்பமும் memang okay regular customer at your restaurant for many years, and we hope, அங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, we hope, kita berharap that we can continue to enjoy your service. Kita berharap yang kita dapat berterus ataupun menjadi customer secara terus tanpa berhenti, something like that. Okay, உங்க ரெஸ்டாரண்ட் வந்துட்டு வாடிக்கையா வரக்கூடிய நாங்க என்னுடைய இந்த கஸ்டமர் வந்துட்டு நீங்க இழந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அழகா சொல்றீங்க. சரிங்களா? கன்க்ளூஷன் நீங்க பாத்தீங்கன்னா I trust, இங்க பாருங்க, I trust, saya percaya. So இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்துட்டு ஃபார்மல்ல பயன்படுத்தலாம். I trust that you will investigate, kamu akan menyiasat this matter, okay, issue ini, and take the necessary action. Ambil tindakan yang sewajarnya to ensure, untuk memastikan customer satisfaction, okay, untuk memastikan pelanggan இருக்காங்களா customer அவங்க வந்துட்டு memang satisfied. ஸோ இந்த மாதிரி அங்க போயிட்டு நம்ம வந்துட்டு ஃபேமிலியோட சாப்பிடும் பொழுது அடியில இந்த மாதிரி கத்திக்கிட்டு, ஸோ இட் இஸ் நாட் நைஸ். அந்த மாதிரினாக்க கஸ்டமர் ஓடிடுவாங்க. ஸோ தட் இஸ் why you are telling இந்த சிச்சுவேஷனை வந்துட்டு நீங்க சியாசத் பண்ணுங்க. ஸோ தட் ஓகே, நீங்க வந்துட்டு உங்களோட கஸ்டமர் வந்துட்டு உன்னுடைய ரெஸ்டாரண்ட் வரதுக்கு வந்துட்டு அது வந்து உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? கடைசியா பாருங்க, I look forward to hearing from you. So that is actually formal. அங்க வந்துட்டு you must reply my letter, you must reply my report, அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. So this is a very very simple and very formal. Okay, so directly சொல்லிடுங்க, I look forward to hearing from you. So this is actually a very very formal conclusion. புரிஞ்சுங்களா? Okay, so that is formal. அதே சிச்சுவேஷனை நீங்க வந்துட்டு இன்ஃபார்மலா எழுதுறீங்க. The same problem. ரெஸ்டாரண்ட்க்கு போனீங்க, அங்க ஸ்டாஃப்லாம் வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனையை, அந்த இஷ்யூ வந்துட்டு இன்ஃபார்மலா நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஓகே, ஆல்ரைட். எப்படி இன்ஃபார்மலா கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். Hello, let me tell you what happened when I visited your restaurant last week. மேபி இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், ஓகே, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம். அண்ட்
சும்மா ஒரு ஃபார்முலா நீங்க அனுப்பாம இன்ஃபார்மலா ஒரு இமெயில்ல அந்த மாதிரி அனுப்புற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. பிகாஸ் யூ நோ தட் பர்சன். ஓகே, சோ பாருங்க, ஹலோ அங்கேயே வந்துட்டு நமக்கு நல்லா தெரியுது. இட் சவுண்ட்ஸ் வெரி வெரி இன்ஃபார்மல். Let me tell you what happened when I visited your restaurant last week. Okay, I'm a regular there. Okay, இங்க பாருங்க contraction. இது வந்து நம்ம ஃபார்மல் எழுத முடியாது. I am அப்படி எழுதணும். I'm a regular there. Okay, உன்னோட ரெஸ்டாரண்ட் வந்து நான் வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர். I came to the restaurant with my family. The food was on point. Okay, இங்க பாருங்க ஒரு phrasal verb பயன்படுத்தியிருக்காங்க. On point. On point அக்கா memang okay good. அந்த மாதிரிலாம் வந்துட்டு இங்க பயன்படுத்தக்கூடாது. ஃபார்மல் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒளி மாதிரி இல்லாம நம்ம டைரக்டா பேசணும். ஓகே, the food was on point but then we heard okay, மேபி நீங்க ஆர்டர் பண்ண டைமுக்கு வந்துட்டு அந்த ஃபுட் வந்துருச்சு. ஸோ அந்த அர்த்தத்துல கூட இவங்க சொல்லலாம் on point. ஓகே, but then we heard your staff shouting really loudly. ஓகே, இங்க பாருங்க இந்த தண்டு இருக்குது, தண்டு சுருள். ஸோ இது வந்துட்டு இங்க பயன்படுத்தக்கூடாது. This put me off my food. ஓகே, சாப்பிடாம கொஞ்சம் லைக் டிலே. ஏன்னா உங்களுக்கு லைக் நிம்மதியா சாப்பிட முடியல, அவங்க சண்டை நடக்குது, அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் யூ ஸ்டாப் ஈட்டிங். சாப்பிடுறத வந்துட்டு கண்டினியூ பண்ணாம ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸோ திஸ் புட் மீ ஆஃப் மை ஃபுட். ஐ மீன் ஓகே, இங்க பாத்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் இஸ் தட் ப்ரொஃபஷனல். ஓகே, அல்லது காமன். ஓகே, ஸோ இது அவங்க எழுதுறவங்களுக்கு அங்க புரியும். நம்ம வந்து கம்யூனிகேஷன் மாதிரி புரிஞ்சுக்கலாம், அல்லது காமன். ஸோ அவங்க எந்த அர்த்தத்துல இது எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அதுதான் இன்ஃபார்மல், ரைட்? பட் ஈவன் நீங்க என்ன கேட்டீங்கன்னாக்கா இன்ஃபார்மல் கூட இந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு மட்டும் தான் புரியும் அந்த லாங்குவேஜ், படிக்கிறவங்களுக்கு புரியாது. ஸோ யூ அவாய்ட். Okay, I mean, okay, is that professional? Okay, my child got upset. I was very angry. Okay, you need to look into this matter. So, இதுவும் வந்துட்டு phrasal verb. Okay, macam simple bahasa. நீ இந்த issue வந்துட்டு சீரியஸா எடுத்து நீ வந்துட்டு survey பண்ணு. Okay, investigate பண்ணு, சியாசத் பண்ணு. Okay, you need to look into this matter, please. Do what is needed to make sure your customers are happy. ஸோ இது வந்து டைரக்டா சொல்றீங்க. இன்னும் நம்ம வந்து பாஸ் எழுதுறவங்க, அந்த ரெஸ்டாரண்டோட பாஸ் வந்து நம்மளோட வேலை அந்த மாதிரி தான் நம்மளுடைய சவுண்ட். ஓகே, நம்மளுடைய சென்டென்ஸ் வந்துட்டு சவுண்ட் பண்ணுதுங்க. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இங்க பாருங்க, ஐ ட்ரஸ்ட் தட் யூ வில் இன்வெஸ்டிகேட். ஆனா இங்க என்ன சொல்றோம்? டூ வாட் இஸ் நீடட். ஸோ ரொம்ப ரூடா இருக்குது நம்மளோட சென்டென்ஸ், வெரி இன்ஃபார்மலா இருக்குது. ஓகே, டு மேக் ஷுர் யோர் கஸ்டமர்ஸ் ஆர் ஹாப்பி. ஓகே, இதுவும் வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. ப்ளீஸ் ரிப்ளை அசாப். ஸோ இது வந்து இன்ஃபார்மல்ல நீங்க செய்யலாம். ஈவன் நீங்க இன்ஃபார்மல கூட இதெல்லாம் வந்துட்டு பை ரைட் செய்யக்கூடாது. சும்மா நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னாக்கா ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்க்கு, இப்போ எக்ஸாம்க்கு நீங்க இன்ஃபார்மலா எழுதும் பொழுது இதெல்லாம் கூட நீங்க அவாய்ட் பண்ணணும். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ இமெயில் எழுதுறீங்க, இன்ஃபார்மல் இமெயில் உங்க நண்பருக்கு எழுதுறீங்க. ஸோ ப்ளீஸ் அவாய்ட். இதெல்லாம் கூட இன்ஃபார்மலா நீங்க இமெயில் எழுதும் பொழுது கூட இதெல்லாம் கலபொலி எல்லாம் கட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரைட்டிங் எக்ஸாம்க்கு எழுதுக்குள்ள இதெல்லாம் நீங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் நவ் யூ லேர்ன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஓகே, ஸோ ரிப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார்மல். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க லாங்குவேஜ் நீங்க படிச்சுக்கிட்டீங்க ஏற்குரிய. அடுத்தது வந்துட்டு ஓகே, இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்து தொடர்ந்து நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஞாபகம் இருக்குங்களா? மார்க்ஸ் CACOL. ஸோ இந்த CCAOL இந்த ஆர்கனைசேஷன் ஞாபகம் இருக்குங்களா? நீங்க அந்த ஃபேன் பாய்ஸ்லாம் பயன்படுத்துவீங்களே. ஓகே, ஃபைன். ரிப்போர்ட் எழுதும் பொழுது ரிப்போர்ட் இஸ் வெரி ஃபார்மல். அதனால ஃபார்மல் கோஹெசிவ் டிவைஸ் மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். இதுதான் பயன்படுத்தணும், இது பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு இன்ஃபார்மல், இது வந்துட்டு இன்ஃபார்மல். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் யூஸ், இங்க இருக்கிறத தவிர வேற எதையும் பயன்படுத்தாதீங்க when you are writing a report. இதெல்லாம் கூட உங்களோட மார்க்ஸ் இங்க அடிப்படும். If you use okay apart from that, besides that, other than that, இதெல்லாம் வந்துட்டு இன்ஃபார்மல். அப்படின்னா நீங்க பாத்துக்க, கோஹெசிவ் டிவைஸ்ல கூட ஃபார்மல் இன்ஃபார்மல் அந்த அளவுக்கு உங்க நம்மளோட லாங்குவேஜ் வந்துட்டு பிரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ when you are writing a report அல்லது ஓகே ஒரு ஃபார்மல் லெட்டர் அல்லது ஒரு ஃபார்மல் இமெயில், உதாரணத்துக்கு நீங்க ஜாப் அப்ளை பண்ண போறீங்க இமெயில்ல, karangan nomor 2, okay, Pak Cu.
நீங்க ஒரு ஜாப்க்கு வந்துட்டு அப்ளிகேஷன் போடுறீங்க. So writing an email to apply for a job, memohon untuk mendapatkan satu jawatan ataupun kerjaya. So அதெல்லாம் கூட ஃபார்மல் தான். இதுதான் பயன்படுத்தணும் நீங்க. Right? So அதனால தான் சொல்றேன், please learn when you are writing something formal, you have to use the formal cohesive devices, not informal. இது வந்துட்டு இன்ஃபார்மலுக்கு நீங்க பயன்படுத்தலாம். ரிப்போர்ட் எழுதும் போது இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னாக்கா தென் அவங்க என்ன செய்வாங்க, அண்டர்லைன் பண்ணுவாங்க, ராங். ஓகே, என்ன காமெண்ட் எழுதுவாங்கன்னா இன்ஃபார்மல் எழுதுவாங்க, இந்த காமெண்ட் எழுதுவாங்க. நீங்க எங்கெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்துறீங்க. ஓகே, சோ பாருங்க, இந்த லெவலுக்கு நீங்க வந்துட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. இது கூட டீச்சர் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இப்போ ஒவ்வொரு வருஷமும் எஸ்பிஎம் மார்க்கிங் செய்யறோம். ஸோ இந்த மார்க்கிங்ல தான் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். So that is why I am sharing with you. Okay, at least you all can get what do you call that? Get the tips, and can apply in your writing. இங்க என்ன நம்ம படிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ரைட்டிங்ல, சரிங்களா? So this is very important. முதல் பாயிண்ட்க்கு first of all பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து வந்து in addition பயன்படுத்தலாம். Moreover, okay, furthermore, பொதுவா கன்க்ளூஷன் எழுதுக்குள்ள all in all இதெல்லாம் பயன்படுத்தலாம். இது அத்தனையும் கண்டிப்பா இருக்கணும்னு இல்லை, இட் இஸ் அப் டு யூ. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் தானே, எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறது வந்து சரியா பயன்படுத்தி இருக்குமா அதுன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஃபேன் பாய்ஸ். ஃபேன் பாய்ஸ் வந்துட்டு ஃபார்மல் இன்ஃபார்மல் இல்லை. ஓகே, ஃபார்மல் இன்ஃபார்மல் வந்துட்டு ஃபேன் பாய்ஸ்ல இல்லை. ஸோ எது வேணாலும் நீங்க எப்போது மாதிரி பயன்படுத்தலாம். You can use for, you can use and, okay, nor, but, or, so, yet, and also because. So இது வந்து நீங்க எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். இதுல வந்துட்டு ஃபார்மல் இன்ஃபார்மல் இல்லை. Okay, so you are free to use any of these in your essay, but இங்க cohesive devices வரக்குள்ள கண்டிப்பா ஃபார்மல் தான் பயன்படுத்தணும். ஃபேன் பாயை வந்து அவங்க பிரிக்கல, ஃபார்மல் இன்ஃபார்மல் எல்லாம் எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனா இங்க பிரிச்சிருக்காங்க. So that is why you have to be very careful. சரிங்களா? ஓகே, சோஃபா புரியுதா? புரியுது டீச்சர். வெரி குட். ஓகே, சோ இந்த நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். சோ இதை வந்து நீங்க படிக்கக்குள்ள ரிஃபர் பண்ணி கூட செய்யலாம். ஓகேங்களா? சரி, ஆல்ரைட். இதுவரை நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஒரு சோலான் நம்ம படிப்போம். லெட்ஸ் சே இதுதான் கேள்வி வச்சுக்கொள்ளுமே. ஓகே, இமேஜின் தட். வெரி குட் விக்னேஸ்வரன். ஓகே, இதுதான் கேள்வி வைத்துக்கொள்வோம். நம்ம முதல் கேள்வி வந்துட்டு அனலைஸ் பண்ணுவோம். Your college has decided to start its own TV channel for students. உங்களுடைய காலேஜ் வந்துட்டு அதோட ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு ஒரு புதிய டிவி சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. Your college for its students with a new TV channel. Okay, so இதுதான் முதல் விஷயம். Okay, அடுத்தது என்ன நடக்குது? You have been asked to write a report. So anda telah diminta untuk menulis satu laporan. Okay, so இது வந்து இரண்டாவது விஷயம். ஓகே, யாருக்கு எழுதுறீங்க? For the college dean. காலேஜ் டீன்னா யாருன்னா மற்ற pengetua, ஸ்கூலுக்கு வந்துட்டு பிரின்சிபல் சொல்லுவாங்க. அது நீங்க காலேஜ்க்கு போயிட்டீங்கன்னா sama ada pengarah ataupun dekan. Dekanனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு ketua இருப்பாங்க, அவங்க தான் டீன். இப்ப யாருக்கு நீங்க இந்த ரிப்போர்ட் எழுத போறீங்க? காலேஜ் டீன். ஓகே, எதை பத்தி எழுத போறீங்க? ஓகே, சோ இது வந்துட்டு விஷயம். ஓகே, நான்காவது விஷயம் வந்துட்டு what are you going to write about? ரிப்போர்ட் எழுத போறீங்க, டீன். ரிப்போர்ட் வந்து எதை பத்தி எழுத போறீங்க? that is the most important part. So நீங்க இங்க பாத்தீங்கன்னா your report is about the types of programs. Okay, the type of programs it could show. In the it வந்துட்டு TV channel. It வந்துட்டு TV channel. Okay, can you see clearly now? Is it big enough? Okay, can you see clearly now? Yes, teacher. Okay, very good. All right. So in the report எதனை பத்தினா about the types of programs in the TV channel could show. So இதுதான் முக்கியமான விஷயம். அது நாலாவது. உங்களோட ரிப்போர்ட் வந்துட்டு இதை பத்தி தான் இருக்க போகுது. ஓகேவா? about the type of programs in the TV channel could show in order to provide information. So இந்த program நீங்க சடங் பண்ண போற இந்த programs வந்துட்டு will provide
will provide information and entertainment. நீங்க என்ன சடங் பண்ண போறீங்களோ இந்த சேனல்ல, சோ அந்த சடங்கன் எல்லாமே வந்துட்டு akan memberi maklumat ataupun akan menjadi hiburan, okay, for students. So இப்படிதான் நீங்க கேள்வியை முதல்ல அனலைஸ் பண்ணணும், சரிங்களா? You are going to write a report. அந்த ரிப்போர்ட் வந்துட்டு எதை பத்தி இருக்க போது, about types of program the TV channel could include. டிவி சேனல் வந்து புதுசா ஓபன் பண்ண போறாங்க. சோ அந்த டிவி சேனல்ல வந்துட்டு எந்தெந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்க இன்க்ளூட் பண்ணலாம், ரைட்? அதுக்கப்புறம் 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. நீங்க சடம் பண்ண போற அந்த ஓகே ப்ரோக்ராம் வந்துட்டு இன்ஃபர்மேஷனுக்கும் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும். adalah program yang berunsur maklumat, program yang berunsur hiburan. So இது 2 தான் கீவேர்ட் உங்களுக்கு. ப்ரோக்ராம் வந்துட்டு முத க்ளூ. இந்த ப்ரோக்ராம் நீங்க வந்துட்டு ஓகே டிவி சேனல்ல ப்ரோக்ராம் இன்க்ளூட் பண்ண போறீங்க. சோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன், ஓகே, அல்லது என்டர்டெயின்மெண்ட். இது 2 தான் உங்களோட ஃபோக்கஸ். இப்ப என்னென்ன ப்ரோக்ராம் நீங்க சடாங் பண்ண போறீங்களோ அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இன்ஃபர்மேஷனா இருக்கணும் அல்லது என்டர்டெயின்மெண்ட். சோ இதுக்கும் நீங்க சடாங் பண்ணணும், இதுக்கும் நீங்க சடாங் பண்ணணும். ஏன்னா கேள்வியில சொல்லிட்டாங்க. அப்ப இது 2க்கும் நீங்க ப்ரோக்ராம் சடாங் பண்ணணும். 10 தேவையில்ல, இதுக்கு 2 போதும், இதுக்கு 2 போதும். ஓகே, ரைட். சோ இதுதான் முதல்ல நீங்க செய்யணும். ஒரு கேள்வி நீங்க படிச்சீங்கன்னா கேள்வியில என்ன விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல படிச்சு அனலைஸ் பண்ணிக்கணும். So that is actually very, very important. You have to do an analysis when you read a question. அப்ப இந்த கேள்வியில வந்துட்டு என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ இதெல்லாம் நீங்க படிச்சு முதல்ல இருந்து எடுத்துக்கணும். ஏதாச்சும் ஒண்ணு விடுபட்டாதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துலயும் அடிப்படும். சில மார்க்கா வெட்டுவாங்க, சிஏலயும் மார்க்கா வெட்டுவாங்க, ஓகே, ஓல்லையும் மார்க் ஆகலும், லாங்குவேஜ்லயும் எல்லா இடத்துலயும் மார்க் ஆகணும். ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு எழுதாம விட்டுட்டீங்கன்னா. அதனாலதான் சொல்றேன், யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். எதுவுமே நீங்க ஓவர்லுக் பண்ணிடக்கூடாது. ஐயோ நான் அதை வந்து பார்க்காம விட்டுட்டேனே, கவனிக்காம விட்டுட்டேனே, ஸோ அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு read and identify the clue in the question. That is very very important. சரிங்களா? ஓகே, சோ alright, இப்ப இது வந்துட்டு contoh. This is actually a model report. இந்த படிச்சோல இந்த கேள்விக்கு வந்துட்டு இதுதான் மாடல் ரிப்போர்ட். ஓகே, சோ now I'm going to explain to you எப்படி நீங்க ரிப்போர்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ரிப்போர்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. You are going to write a report. அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு நீங்க சடங்கன் கொடுக்க போறீங்க. இந்த கேள்வியை படிச்சா உங்களுக்கு புரியணும். You are going to give suggestion. என்ன சடங்கன் கொடுக்க போறீங்க, அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எந்த மாதிரி ப்ரோக்ராமா இருக்கணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி சடங்கன் நீங்க கொடுக்குறீங்க, என்டர்டெயின்மெண்ட் உள்ள ப்ரோக்ராம் எந்த மாதிரி சடங்கன். சோ இது 2க்கும் நீங்க சடங்கன் கொடுக்க போறீங்க to be actually what you call that included in the TV channel. இந்த டிவி சேனல்ல ப்ரோக்ராம் வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவ்க்கும் நீங்க சடங் பண்றீங்க, என்டர்டெயின்மெண்ட்க்கும் நீங்க சடங் பண்றீங்க. சோ இங்க வந்துட்டு உங்களோட லப்போரால வந்துட்டு சடங்கன் கொடுக்க போறீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்க லப்போரன் எழுத போறீங்க. ஓகே, சோ முதல்ல நீங்க என்ன செய்வீங்க, டைட்டில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாம இருக்குங்களா, ஆர்டிக்கல்ல டைட்டில் எழுதுனீங்க, அதே போலதான் ரிப்போர்ட்ல வந்துட்டு டைட்டிலும் இருக்கு. ஆனால் when you are writing a report, நீங்க இப்படிதான் ஆரம்பிக்கணும், ரிப்போர்ட் ஆன். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரிப்போர்ட் ஆன். ஆர்டிகலுக்கு இது தேவையில்ல, ஆர்டிகல் ஆன் எழுத தேவையில்ல, டைரக்டா ஒரு தலைப்பு எழுத வேண்டிதான், ஸ்கூல் கேன்டீன், அவ்வளவுதான். ஆனா ரிப்போர்ட் வரும்பொழுது ரிப்போர்ட் ஆன் போட்டுட்டு பின்னாலதான் ஓகே நீங்க தம்பா பண்ணுவீங்க உங்களுடைய சோலானுக்கு ஏத்த மாதிரி. ஓகே, சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆன் த காலேஜ் டெலிவிஷன் சேனல் அல்லது நியூ, ஏன்னா இங்க நியூ ஓகே ஓன் டிவி சேனல், ரைட்? சோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், ரிப்போர்ட் ஆன் த காலேஜ் ஓன் ஓகே டெலிவிஷன் சேனல். என்ன இங்க விஷயம்னா இந்த விஷயம் வந்துட்டு கரெக்டா இருக்கணும். இங்க போயிட்டு ரிப்போர்ட் ஆன் கேம்பிங் போடினாக்கா அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்லி உங்களோட மார்க் சிஏல விளையாடிடுவாங்க. இங்க உங்களுக்கு கேள்வி புரியல, ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எழுத தெரியல, அங்க விளையாடிடுவாங்க. So that is why you have to be very careful. ரிப்போர்ட் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டாஜோ இருக்கணும், சரிங்களா? ரிப்போர்ட் ஆன் த காலேஜ் டெலிவிஷன் சேனல். ஓகே, சரி, இதுதான் டைட்டில். அந்த டைட்டில் எப்படி எழுதணும்,
Okay, R capital. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. I'm using a different color now. Okay, R capital முத எழுத்து. இந்த மாதிரி perkataan sampingan, okay, like articles, preposition, okay, on, the, in, of, அதெல்லாம் வந்துட்டு நார்மலா, okay, small letterல எழுதலாம். Okay, இது வந்துட்டு முக்கியமான வார்த்தை. அதனால C capital, T capital, okay, C capital. திடீர்னு உங்களுக்கு தெரியல இது முக்கியமா அது முக்கியமானே. alright, let's see. O வந்துட்டு கேபிட்டல் எழுதிட்டீங்க, T-யும் கேபிட்டல் எழுதிட்டீங்க, tak salah. Masih boleh diterima because your title is correct. Tajuk kamu adalah betul. Baik, புரியுதுங்களா? So this is how you are going to write the title. Okay, இங்க வந்துட்டு டைப் பண்ணனால வித்தியாசம் தெரியுது. நம்ம எழுத போறோம். எழுதும் பொழுது ப்ளீஸ் அண்டர்லைன். நீங்க அண்டர்லைன் பண்ணணும். டைட்டில் வந்துட்டு நீங்க அண்டர்லைன் பண்ணணும். Okay, no full stop. தயவு செய்து full stop வைக்காதீங்க. This is not a sentence. So no full stop. Okay, tajuk வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ங்க பாருங்க. அது கூட எல்லா கேபிட்டல், bukan semua huruf besar. The first letter மட்டும் தான் huruf besar நீங்க எழுத போறீங்க. No full stop, please underline. Okay, tajuk எப்படி எழுதிட்டு புரியுதுங்களா உங்களுக்கு? Okay teacher, Okay teacher. Alright, very good. சரி, tajuk அனுப்ப, okay, இதுதான் டிப்ஸ். Okay, so now you know you have to write a title. ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பா டைட்டில் இருக்கணும். So okay, done. அது முடிஞ்சு. Okay, alright, டைட்டில் முடிஞ்ச கையோட இப்ப இந்த மாதிரி கேள்விக்கு வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்? ஓகே, இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். இதுதான் டிப்ஸ். இதுக்கு முன்ன உள்ள ரிப்போர்ட்லாம் வேற மாதிரி இருந்தது. ஆனா CEFR, KSSM CEFR ரைட்டிங்ல வந்துட்டு பாருங்க எப்படி ரிப்போர்ட் எழுதுறாங்க. So this is what we call a tip, okay, examination tips. So முதல் பேராகிராஃப்ல வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன். திரும்ப நான் சொல்றேன், நீங்க எழுத போறீங்க, அப்ப உங்களுக்கு கலர் வித்தியாசம் காட்ட முடியாது. So what you have to do, you underline. Introduction எழுதிட்டு you underline. Okay, ஒன்று. அடுத்தது இங்க பாருங்க, first is capital letter, மத்ததெல்லாம் வந்துட்டு small letter, no full stop. இது வந்துட்டு sub heading, tajuk kecil lah. tajuk kecil, தலைப்பு முடிஞ்ச கையோட ஒரு tajuk kecil உங்களுக்கு வருது. சரி, அந்த tajuk kecil வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன்ல என்ன எழுதணும்? aim எழுதணும். aim. Okay, so உங்களுக்கு வந்து நான் step by step சொல்லி கொடுக்குறேன் பாருங்க, so that you can understand better. You have to write the aim. சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க? The aim. aimனாக்க tujuan. tujuan. The aim of this report is to, okay, இது வந்துட்டு இங்க கேள்வியில இருந்து எடுக்கலாம். எதுக்காக இந்த ரிப்போர்ட் எழுதுறீங்க ஞாபகம் இருக்கா? மத about the types of programs TV channel could show in order to provide information and entertainment for students. இது நீங்க அப்படியே எடுத்து எழுதலாம். அதுதான் உங்களுடைய tujuan menulisல போறாங்க. ஓகே, அந்த கேள்வியில இருந்துட்டு another நான் write a report about what. அந்த about என்ற விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல போது இதை பத்தி தான் நீங்க ரிப்போர்ட் எழுத போறீங்கன்னு. So that is what we call aim. ஆனா இங்க வந்துட்டு கொஞ்சம் மாற்றி எழுதிருக்காங்க, in order to get 5 not 3. ஓகேங்களா? சோ என்ன எழுதிருக்காங்க? அதே விஷயங்கள் தான், இங்க இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் லைக் அப்கிரேட் பண்ணி எழுதிருக்காங்க, அவ்வளவுதான். The aim of this report is to describe the kinds of television program. Okay, television program தானே கேட்டாங்க. television program இன்ஃபர்மேஷனுக்காகவும் என்டர்டெயின்மென்ட்காகவும் நீங்க எழுதணும். ஓகே, the kinds of television program that students at the college would find informative and entertaining. ஓகே, இங்க இருக்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் மாற்றி எழுதிருக்காங்க, அவ்வளவுதான். இங்க இன்ஃபர்மேஷன் என்டர்டெயின்மெண்ட் பின்னால ஸ்டூடெண்ட் வருது, இங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட் முத போட்டிருக்காங்க. ஓகே, the kinds of television program that students at the college would find informative and entertaining. நீங்க இது மாதிரி எழுத முடியலன்னா நீங்க கேள்வியில இருந்துட்டு டைரக்டா எடுக்கலாம். எப்படி? The aim of this report is to describe the kinds of television program, the kinds of or the types of program TV channel could show in order to provide information and entertainment for students. அது அப்படியே நீங்க இங்க எழுதலாம். ஓகே, எய்ம் புரியுதுங்களா இப்ப எப்படி எழுதணும்னு? டீச்சர். எக்ஸாக்ட்லி. ஓகே, சோ நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, இது முன்னுக்கு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். The aim of this report is to, ஓகே, இங்க என்ன பத்தி எழுத போறீங்க? சோ இதுல இருந்து கேள்வியில இருந்து எடுக்கலாம். ஓகே, ஆல்ரைட். சோ அவ்வளவுதான், உங்களோட இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு.
கண்டிப்பா உங்களோட இந்த ஹெடிங் இருக்கணும், தாஜோ கச்சில் இருக்கணும். ஓகே, இந்த தாஜோ கச்சில் ஒன்னாவது தாஜோ கச்சில் முடிஞ்ச கையோட அடுத்த தாஜோ கச்சில் வந்துட்டு இங்க எதை பத்தி எழுத போறீங்க? ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் 2 தாஜோ கச்சில் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இன்ஃபர்மேஷனு, அடுத்தது வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட். சோ இது ரெண்டும் வந்துட்டு தாஜோ கச்சில் ஆகும். இங்க பாருங்க, என்டர்டெயின்மெண்ட், ஓகே, இன்ஃபர்மேஷன். ஏன்னா இது ரெண்டுத்துக்கு தான் நீங்க சடங்கன்னு கொடுக்க போறீங்க. இது ரெண்டுமே வந்துட்டு ப்ரோக்ராம். இதெல்லாம் வந்துட்டு என்னது? ப்ரோக்ராம். சோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரெண்டா ஓடிது இப்ப. அதாவது ஒன் இஸ் இன்ஃபர்மேஷன், ஒன் இஸ் என்டர்டெயின்மெண்ட். அதனால தான் இந்த தாஜோ நீங்க தாஜோ கச்சிலா போட்டிருக்கீங்க. அது எங்க இருந்து எடுத்தீங்க? கேள்வியில இருந்து எடுத்தீங்க. இஸ் இட் கிளியர் நவ்? Yes, teacher. ஓகே, வெரி குட். சோ இன்ஃபர்மேஷன் அதே போலதான். முதல்ல வந்துட்டு ஒரு ரோபஸா, பிறகு வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் இல்ல. சோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு அண்டர்லைன். ஓகேங்களா? இங்க வந்துட்டு தான் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இங்க முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு முன்னூறுல கரங்கல்ல நான் சொன்னேன், ஆர்டிக்கல் எழுதுக்குள்ள நீங்க ஞாபகம் இருக்குங்களா? திடீர்னு நீங்க வந்துட்டு சடங்கன்னு கொடுக்காதீங்க. இப்ப என்ன பிரச்சனை நடக்குது கேன்டீன்ல, அதை பேசிட்டு பிறகு உங்களோட சடங்கன்னு கொடுங்க. அப்பதான் லாஜிக்கா இருக்கும்னு நம்ம படிச்சோம் தானே அது போன வாரம். ஆமா டீச்சர். அதே போலதான் இங்க சடங்க நீங்க குடுக்குறீங்கன்னா அப்ப ஸ்கரங் என்ன பிரச்சனை இருக்குது அங்க காலேஜ்ல, அப்ப என்ன பிரச்சனைன்னு முதல்ல நீங்க சொல்லணும். ஓகே, சோ இங்க நம்ம முத ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். Students often complain, okay, மாணவர்கள் selalu complain that they do not have enough information. Selalu complain bahawa mereka selalu tak mencukup maklumat about the college facilities. Tak cukup maklumat tentang kemudahan di college. Sebagai contoh, such as the library and the performing arts studio. So இதுதான் வந்துட்டு problem. Can you understand the problem now? Can teacher. Okay, முதல்ல அவங்க problem வந்து எடுத்து சொல்றாங்க. This is what we call problem. அப்ப இந்த problem அவங்க ஹைலைட் பண்ணனால தான் அடுத்தது வந்துட்டு சடங்கன் கொடுக்க போறாங்க. ஓகே, இப்ப அடுத்த சென்டென்ஸ் வந்துட்டு சடங்கன பார்ப்போம். ஓகே, let's read in order to identify whether it is okay a suggestion. Programs. ஓகே, ஞாபகம் இருக்கா? உங்களோட மெயின் டாபிக் வந்து ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் எதனை பத்தி? இன்ஃபர்மேஷன். இங்க வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பத்தி பேசணும். ஓகே, programs about different areas of the college could be shown each week. Program tentang pelbagai ataupun pelbagai tempat ataupun area dalam college patut ditunjukkan setiap minggu. அது வந்துட்டு சடங்கன்னு நினைக்கிறீங்களா? Do you think that is a suggestion? Yes, teacher. Okay, program tentang pelbagai area college perlu ditunjukkan setiap minggu. இது வந்து சடங்கனா இல்ல ப்ராப்ளமா? சடங்கன் டீச்சர். சடங்கன். Yes, exactly. So இங்க சடங்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ப்ராப்ளம் வந்துட்டு என்ன சொல்றாங்க? Pelajar selalu komplain bahawa mereka selalu tak cukup maklumat tentang kemudahan di universiti, contohnya library, art studio ni. Okay, immediately அந்த ப்ராப்ளம் போட்டனால நீங்க சடங்கன் இருக்கிறீங்க. So சடங்கன் yang kamu bagi itu perlu diterima. ஏன்னா நீங்க ப்ராப்ளம் ஹைலைட் பண்ண முதல்ல. So this is okay, the சடங்கன். Programs about areas of college could also be shown each week. Okay, so இது வந்துட்டு suggestion. Okay, this is suggestion. சரி, அடுத்த சென்டென்ஸ் வந்துட்டு என்ன எழுதிருக்காங்க பாப்போம். அப்ப ப்ராப்ளம்க்கு அடுத்தோன்னு நீங்க சடங்கன் கொடுக்குறீங்க. Okay, you are giving suggestion. Okay, students would be able to see all the facilities. Okay, இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஓகே இன்றைக்கு வந்துட்டு காலேஜ் கேன்டீன் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, கமுடான் இருக்கு சொல்லிட்டு ஓகே டிவில போடுவாங்க. அடுத்த வாரம் வந்துட்டு லைப்ரரி, அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல், அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஜிம், அதுக்கு அடுத்த வாரம் ஸ்டுடியோ. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரு காலேஜ்ல இருக்கிற இடத்த வந்துட்டு அவங்க ஹைலைட் பண்ணும்போது மாணவர்களுக்கு மக்களுமாட் கிடைக்குமா கிடைக்காதா இன்ஃபர்மேஷன் about the college? அப்ப சொல்றேன், students would be able to see all the facilities and learn how and when they can use them. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரு இடத்தை காட்டும் பொழுது அந்த டிவி சேனல்ல pelajar akan nampak apakah kemudahan, facility-nya kemudahan dan juga dapat belajar bila mereka boleh gunakan.
அப்ப அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிவி சேனலா இருக்குமா இல்லையா இந்த ப்ரோக்ராம் இந்த இருக்கும் சடங்கு டீச்சர். அப்ப இருக்கும் டீச்சர். அப்ப சடங்கன் முடிஞ்ச கையோட நீங்க ரீசன் கொடுக்குறீங்க. சடங்கனுக்கு வந்துட்டு சோக்கோங் பண்றதுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? திஸ் இஸ் வாட் வி கால் ரீசன். இதுதான் ரீசன். சோ அடுத்த மூணாவது சென்டென்ஸ் வந்துட்டு ரீசன். ஓகே, மூணாவது சென்டென்ஸ் வந்துட்டு ரீசன். ஓகே, அடுத்தது பார்ப்போம். காலேஜ் நியூஸ் ப்ரோக்ராம்ஸ் வுட் கீப் ஸ்டூடெண்ட்ஸ் அப் டு டேட். இன்னொரு சடங்கன் கொடுக்குறீங்க. வந்துட்டு ஒவ்வொரு காலேஜ் வந்துட்டு ஏரியா வந்துட்டு ஒவ்வொரு வாரம் காமிக்கணும். அதுக்கு கொடுத்துட்டு ரீசன் கொடுக்குறீங்க. திரும்ப இன்னொரு ஓகே சடங்கன் கொடுக்குறீங்க. காலேஜ் நியூஸ் ப்ரோக்ராம். ஓகே, காலேஜ்ல வந்துட்டு நியூஸ் ப்ரோக்ராம் வுட் கீப் ஸ்டூடெண்ட்ஸ் அப் டு டேட். காலேஜ்ல உள்ள நியூஸ் என்னென்ன நடக்குது அதெல்லாம். சோ அது வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு will make up to date and useful information. Alright, maklumat penting. Tajuk வந்து என்னது? அதனாலதான் அதை ஹைலைட் பண்றீங்க பாருங்க, இன்ஃபர்மேஷன். ஓகே, யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் such as bus timetable could be included. இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? சடங்கனா என்னது? சடங்கன் டீச்சர். சடங்கன். என்ன சடங்கு பண்ண சொல்றீங்க? என்ன சடங்குன்னு கொடுக்குறீங்க? பஸ் டைம் டேபிள். எஸ், எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்ல வந்துட்டு பஸ் இருக்கும், ரேபிட் என்னென்னமோ இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு பஸ் ஒரு ரேபிட் வந்து எத்தனை மணிக்கு போகுது, எந்த ஃபேக்கல்ட்டிக்கு போகுது, எந்த டிபார்ட்மெண்ட் போகுது, லைப்ரரிக்கு எத்தனை மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு வெளியே போகுது, இதெல்லாம் நீங்க வந்துட்டு அந்த டிவி சேனல்ல அனௌன்ஸ் பண்ணும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அலர்ட்டா இருப்பாங்க. அப்போ பஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ கிவிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, இஸ் தட் கிளியர் நவ்? எப்படி நீங்க வந்துட்டு ஒரு பேராகிராஃப்ல அழகா பிரிச்சு அழகா ஓகே ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ணிட்டு சஜஷனுக்கு சொக்கம் பண்ற மாதிரி நீங்க ஒரு ரீசன் கொடுப்பீங்க. திரும்ப இன்னொரு சஜஷன். இதுக்கு வந்துட்டு நீங்க ரீசன் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பஞ்சாங்க நீங்க இன்னும் கொஞ்சம் லெங்க்தியா எழுதணும்னாக்கா இந்த சஜஷன் முடிஞ்ச கையோட ஒரு ரீசன் கொடுக்கலாம். எப்படி சடங்கனுக்கு வந்து ரீசன் கொடுத்தீங்களோ அதே போல இதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கலாம். ஓகே, இஸ் தட் கிளியர்? கிளியர் டீச்சர். எஸ் டீச்சர், கிளியர். பாருங்க, அவ்வளவுதான். இவ்வளவு விஷயத்த வந்துட்டு அழகா நீங்க அடிக்கிட்டீங்க. ஆனா இது எல்லாமே நீங்க பேசின விஷயங்கள் வந்துட்டு maklumat tentang college facility, maklumat tentang library, maklumat tentang studio, maklumat tentang what do you call that? Okay, bus timetable. இதெல்லாம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன், maklumat. அப்ப நீங்க எழுதுற ஈஸி வந்துட்டு உங்களோட சப் டாபிக் அந்த ஹெட்டிங் இருக்குல்ல அதுக்கு சொக்கம் பண்ணணும். இங்க இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு அங்க போயிட்டு நம்ம வந்துட்டு என்னது கேம் ஷோ நடத்தணும், ஃபன் ஃபேர் வைக்கணும், அது வந்துட்டு சிசுவாய் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி உள்ள சடங்கன் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு இல்ல. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் maklumat. அப்போ உங்களோட சடங்கன் வந்துட்டு அந்த சடங்கன் ப்ரோக்ராம் yang kamu cadangkan mestilah berunsur informatif, memberikan maklumat. சோ இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தாஜோ கச்சில வந்து இன்ஃபர்மேஷன் இங்க வந்துட்டு சம்பந்தமே இல்லாம நீங்க எழுதுனீங்கன்னாக்கா ஓகே போத்தோ மார்க்கா. So that is why you have to be very careful. ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது. ஓகே, இப்ப ப்ரோக்ராம்ல வந்துட்டு இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, the first one already done. ஓகே, இதை முடிச்சிட்டீங்க. எல்லாம் ஒரே கலரா இருக்குது. I'm using a different color. ஓகே, சோ இப்போ நம்ம இதை பார்க்க போறோம், என்டர்டெயின்மெண்ட் பார்க்க போறோம். ஓகே, இது முடிச்சிட்டீங்க. ரைட், சோ லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ அடுத்த தாஜோ கச்சில் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட். ஓகேங்களா? சரி, என்டர்டெயின்மெண்ட் என்னது? யங் berunsur hiburan. ஏன்னா காலேஜ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அது படிச்சுக்கிட்டு இதுன்னு. ஸோ யூ திங்க் தட் சேனல் டிவி சேனல்ல வந்துட்டு ஏதாச்சும் லைக் ஹிபோரான் அதுக்கு ஏற்ப ஏதாச்சும் ப்ரோக்ராம் நம்ம போடுவோம். ஸோ உங்களோட தாஜோ கச்சில் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட், ஏன்னா சோலார்ல வந்துட்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். அப்ப இது முடிச்சிட்டீங்க. இப்ப எழுத போறீங்க. ரைட், now what's on programs telling students about films, theater performances and concerts that are coming to the college would help increase audiences. So இங்க வந்து நீங்க பிரச்சனை சொல்லல, ஏன்னா மேலுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. So கீழுக்கு வந்துட்டு எந்த மாதிரி program yang berunsur lawak jenaka ataupun boleh membawa hiburan, boleh membawa hiburan. So நீங்க இங்க நேர சடங்கு கொடுத்துட்டீங்க. ஓகே, what's on program telling students about films, theater performances and concerts that are coming to the college would help increase audiences.
ஓகே. ஸோ இந்த மாதிரி காலேஜ்ல வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்காக நம்ம நடக்க கான்சர்ட் அல்லது ஓகே pertandingan nyanyian kebudayaan tarian இதெல்லாம் ஒரு சொந்தோ தான் நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு டிவி சேனல்ல நம்ம கொண்டு வந்துட்டு ஹைலைட் பண்ணுமா, நம்ம வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம காலேஜுக்கு வரதுக்கு வந்துட்டு அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ கேன் இன்க்ரீஸ் ஆடியன்ஸ்னாக்க மாணவர்கள் கேன் இன்க்ரீஸ். ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரோமோட் பண்ணீங்கன்னா டிவில. ஓகே. அடுத்தது வீடியோ கிளிப்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் could also be shown. ஸோ இது வந்துட்டு ஒரு சடங்கு. This is one suggestion. இது வந்துட்டு ஒரு சடங்கு. ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் நம்ம போட்டுமா இன்னும் நிறைய மாணவர்கள் நம்ம காலேஜுக்கு வருவாங்க. ஸோ another what do you call that tip is, alright, another suggestion, video clips of films and bands could also be shown. Alright, video clips அதாவது எதை பத்தி ஃபிலிம் அல்லது பேண்ட் இது கூட நம்ம வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்காக ஹிபோரானுக்காக டிவி சேனலை நம்ம போட்டுமா. These are always very popular. Okay, இது வந்து ரொம்ப பாப்புலரான உள்ளது. ஸோ நீங்க சடங்குன்னு கொடுக்குறீங்க. Why not? Video clips about film and also bandனாக்கா லைக் ராக் சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க, ரேப். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த சேனல்ல நம்ம போட்டுமா இன்னும் மாணவர்கள் வந்துட்டு ரிலாக்ஸிங் ஒரு சிச்சுவேஷன்ல இது என்ஜாய் தியர் யூனிவர்சிட்டி லைஃப் ஆர் காலேஜ் லைஃப். ஓகே. In order to make our foreign students feel more welcome, okay, foreign-னாக்கா வெளிநாட்டு மாணவர்கள், to make them more welcome அல்லது macam kehadiran mereka dialu-alukan. Alright, bukan sesuatu yang macam okay அவங்களுக்கு விருப்பம் இல்லாம வர மாதிரி இல்ல. Right, multicultural themes could also be included. Tema yang berunsur pelbagai culture juga boleh dimasukkan. ஸோ அப்போ லைக் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க. வாவ், மலேசியால இது இருக்கா, மலேஸ்க்கு இது இருக்கா, சைனீஸ்க்கு இது இருக்கா, இந்தியன்ஸ்க்கு இது இருக்கா, பஞ்சாப். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கல்ச்சுரல் மல்டி கல்ச்சுரல் தீம்ஸ் அடிப்படையாக கொண்டு நம்ம ப்ரோக்ராம் நம்ம போட்டுமா கண்டிப்பா இட் பி வெரி வெரி என்டர்டெய்னிங். ஓகே. ஸோ இப்ப நீங்க பாக்குறீங்க ப்ராப்ளம் முடிஞ்ச கையோட சஜஷன், தென் யூ கிவ் ரீசன், இன்னொரு சஜஷன் கூட கொடுக்கலாம். அதே போலதான் அடுத்த ஹெட்டிங்க்கு அடுத்த தஜு கச்சேரிக்கு வந்துட்டு suggestion நீங்க இங்க ப்ராப்ளம் கூட முதல் போடலாம். ஓகே. Students always complain that their stress level is very high because they don't have any entertainment. ஓகே. அது மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல நீங்க முடிச்சாலே போதும். ஓகே. மாணவர்கள் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி ஹை பிகாஸ் அவங்களுக்கு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை, காலேஜ்ல படிக்கிறது யூனிவர்சிட்டி லைப்ரரி இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க, அசைன்மெண்ட்ஸ் ப்ரெசன்டேஷன். ஸோ அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒரே சென்டென்ஸ் முடிச்சிட்டீங்கன்னாக்க தென் யூ கேன் கோ டு யுவர் சஜஷன்ஸ். சஜஷன், ரிமெம்பர், சஜஷன் ஃபாலோட் பை ரீசன். நீங்க சடங்குன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த சடங்கனை வந்துட்டு இன்னும் குக்கோ பண்றதுக்கு வந்துட்டு யூ ஹாவ் டு ரைட் ரீசன்ஸ். ரொம்ப நீளமா நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. துளிஸ் dengan tepat dan லாஜிக். கொடுக்குற சஜஷனுக்கும் ரீசனுக்கும் வந்துட்டு அந்த லாஜிக்கல் கனெக்ஷன் இருக்கணும். ஒரு சடங்கனை கொடுத்துட்டு ரீசன் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம எழுதக்கூடாது. ஸோ அதனாலதான் நீங்க என்ன சடங்கன்னு கொடுக்குறீங்களோ, என்ன சஜஷன் கொடுக்குறீங்களோ, உங்களோட ரீசன் வந்துட்டு அதுக்கு சொப்பம் பண்ற மாதிரி இருக்கணும். சரி, இப்ப புரியுதுங்களா சோஃபா இந்த 2 பேராகிராஃபோ? புரியுது டீச்சர். ஓகே. சோ இதோட தஜ்ஜோ வந்துட்டு ப்ரோக்ராம். ஏன் இங்க ப்ரோக்ராம் எழுதுறேன்னா ப்ரோக்ராம் எது படி கேட்கறாங்க, இன்ஃபர்மேஷனும் என்டர்டெயின்மெண்ட். இங்கதான் நீங்க சடங்குன்னு கொடுக்குறீங்க, இது ரெண்டுத்துக்கு தான் நீங்க சடங்குன்னு கொடுக்குறீங்க. அதனாலதான் அதை வந்துட்டு தஜ்ஜோ குச்சில எழுதிட்டீங்க. கடைசியா வந்துட்டு நீங்க உங்க லப்போரால ரெக்கமெண்டேஷன் எழுதணும். ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி உங்களோட சடங்கன் ஏன் நீங்க வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றீங்க, ஏன் உங்களோட சடங்கன் வந்துட்டு பகுஸ், ஏன் காலேஜ் டீன் வந்துட்டு உங்களோட சடங்கனை வந்துட்டு தெரியுமா பண்ணணும். ஸோ உங்களோட நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. இந்த 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 இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா, இங்க சடங்கெல்லாம் கொடுத்தீங்களா, சஜஷன், இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ எப்படி ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க, தாஜோ கிச்சில் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன். ஸோ உரப்படுத்தாம வந்துட்டு seperti biasa urut besar கொடுக்க வச்சிருங்க எழுதிட்டு. ஸோ எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஐ ரெக்கமெண்ட். எப்படி இன்ட்ரோடக்ஷன் தி எய்ம் ஆரம்பிச்சீங்களோ அதே போலதான் உங்களுடைய சடங்கெல்லாம் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க அந்த காலேஜ் டீனுக்கு.
அவர் வந்து உங்களுடைய சடங்கன் வந்துட்டு patut terima lah. Okay, kenapa anda recommend? Okay, so I recommend that a good mixture of news, college information and entertainment. Okay, information and entertainment. So இது ரெண்டுமே நீங்க சேர்த்து இங்க ரூமுசான்ல எழுதுறீங்க. A good mixture, அதாவது கலவை. ஓகே, இரண்டும் கலந்த கலவை. அதாவது எந்த இரண்டு? information and entertainment program be broadcast, அதாவது ஒளியேற்றணும், ஒளிபரப்பணும். ஓகே, perlu ditayangkan on the college TV channel. ஏன்? இது வந்துட்டு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன். அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் கொடுக்கணும். அந்த ரெக்கமெண்டேஷன் சோக்கன் பண்றதுக்காக உங்களோட ஒப்பீனியன். Kenapa anda recommend dua jenis program ini perlu ditayangkan, dimasukkan dalam TV channel. Okay, apa uங்களோட opinion என்னது? This will encourage, ini akan menggalakkan all students to become more involved in the life of the college. Okay, ini akan menggalakkan semua pelajar akan menjadi lebih what do you call that, get involved. University life ஓட வாழ்றது போரிங்கா இல்லாம, ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாம, ஏன்டா அந்த காலேஜுக்கு வந்தோம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாம, they enjoy their college life. So இது வந்துட்டு உங்களுடைய opinion for your recommendation. Okay, is that clear? Yes, teacher, clear, teacher. அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுதான் laporan. Okay, இந்த கேள்விக்கான laporan முடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். That's it. So இவ்வளவு சுலபமா உங்களுடைய laporan எழுதி முடிச்சிடலாம். இது வந்துட்டு satu jenis laporan for you to give suggestions, untuk memberi cadangan. So laporan வந்துட்டு பல தரத்துல இருக்கும். இது வந்துட்டு satu jenis laporan. அதனால தான் நான் சொல்றேன், class attend பண்ணக்குள்ள you can get the tips. So now you know you must have a title. Okay, you must have a title. Okay, you must have a title followed by, okay, this is actually heading. Heading naka tajuk kecil. Heading இருக்கணும், tajuk kecil. Okay, இது tajuk kecil heading, இது tajuk kecil, இது tajuk kecil. So இதுதான் வந்துட்டு bahagian isi points. இந்த points வந்துட்டு berdasarkan kehendak soalan. Soalanல வந்துட்டு program எந்த மாதிரி program, ரெண்டு சடங்கன் soalanல கொடுத்துட்டாங்க. Program berunsur information, program berunsur entertainment. அப்ப அதுக்கு வந்து நீங்க சடங்கன் கொடுக்குறீங்க. So first what you have to say, you mention the problem. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் நீங்க சடங்கன் கொடுக்குறீங்களோ mention the problem first. ரொம்ப எழுத தேவையில்ல, ஒரு வாக்கியத்தில் எழுதினாலே போதும். Then only you give the suggestions. Okay, suggestion கொடுத்த பிறகுதான் அடுத்தது வந்துட்டு kena sokong dengan reason. Okay, so அதே போலதான் இங்க நீங்க வந்துட்டு ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஓகே, ஆனா இந்த இதுல வந்து அவங்க கொடுக்கல. ப்ராப்ளம் followed by suggestions. இப்போ புரியுதுங்களா? laporan giving suggestions, அதனால தான் suggestion நான் ஃபோக்கஸ் பண்றேங்க. followed by reasons. Reason. Okay, recommendationல வந்துட்டு first you have to give the recommendation. Okay, first you have to give the recommendation followed by your opinion about your recommendation. Okay, your opinion about your recommendation. So இந்த recommendationல வந்துட்டு இந்த ரெண்டு தான் நீங்க இங்க கொண்டு வரணும். ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்தை தான் நீங்க சடங் பண்ணீங்க. சோ அந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. இப்ப அப்புறம் ஏன் இந்த ரெண்டு விஷயம் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் நீங்க கொடுக்கணும். So this is what we call the opinion. ஓகே, இவ்வளவுதான். அவ்வளவுதான் சுசுனன் பிரங்கன், அவ்வளவுதான். ஓகே, விளங்குதுங்களா அப்ப உங்களுக்கு? ஹலோ, ஓகே, ஆல்ரைட். சோ இப்ப வந்துட்டு நம்ம okay, right, we just are going to discuss. சரி, let's say இது வந்துட்டு what do you call that, ஒரு just one activity ல அடுத்த நம்ம தாஜ்ஜுக்கு போறதுக்கு முன்ன சும்மா ஒரு ஆக்டிவிட்டி செய்வோம். ஓகே,
You can often show the reason for your suggestion by describing the result. Match these suggestions about what to print. Okay, imagine that நம்ம வந்துட்டு ஒரு காலேஜ் மேகசின் நம்ம வந்துட்டு டிவி சேனல் பார்த்தோம். ஒரு புதுசான டிவி சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு சடங்கன் கொடுக்க சொன்னாங்க. அந்த கேள்வியில வந்துட்டு ப்ரோக்ராம் சடங்கன் rancangan அந்த rancangan வந்துட்டு untuk information dan juga entertainment. So இப்போ வந்து நம்ம இன்னொரு தாஜுக்கு நம்ம போறோம். அதாவது நியூ காலேஜ் மேகசின். ஓகே, majalah காலேஜ் yang baru. சரி, இப்ப let's see இதெல்லாம் சடங்கன். let's say இது வந்து சடங்கன. ஸோ இந்த நியூ மேகசின்ல வந்துட்டு கேம்ஸ் அண்ட் பசில் இருக்கணும், போம்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி இருக்கணும், ப்ராப்ளம் பேஜ் வைக்கலாம், ஓகே, இன்டர்வியூ வித் சக்சஸ்ஃபுல் ஃபார்மர் ஸ்டூடெண்ட் வைக்கலாம், போட்டோகிராஃப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வைக்கலாம், நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜ், ஓகே, இல்லது ரீடர்ஸ் லெக்சர்ஸ். சரி, ஓகே, இப்ப இதெல்லாம் நீங்க சடங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சடங்கன் வந்து எதுக்கு சடங்கம் பண்றீங்கன்னாக்கா என்ன நடக்கும் அடுத்தது? Kalau katakan kita masukkan game and puzzle, apa pelajar akan dapat? Kalau katakan problem page, okay, dimasukkan dalam magazine, apa dia punya kelebihannya? Apa dia punya outcome? Iதை நம்ம include பண்ணுமா, இதை masuk பண்ணுமா, என்ன நடக்கும்? அப்பக்கா dia punya outcome. சரி, இப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2-3 minutes கொடுக்க போறேன். What you're going to do is, நீங்க எது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டீச்சர், நான் ஒரு ப்ராப்ளம் பேஜ் வந்துட்டு மேகசின்ல வந்து இன்க்ளூட் பண்ணுமாக்க அப்ப அக்கா berlaku. எதுக்காக, என்னத்துக்காக, என்ன அதோட ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும்? சோ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க வந்துட்டு இப்ப சடங்கன் கொடுக்க போறீங்க. இதுதான் சடங்கன். இந்த சடங்கன் நீங்க கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? Apa sebenarnya akan berlaku? Contohnya, for example, a problem page is included in the new college magazine. Problem page include பண்ணா என்னவாகும், என்ன நடக்கும், அப்பக்கா untung kepada pelajar. Contohnya, what will happen? Okay, so what is your answer? What do you think about that? It's changeable, teacher. Okay, என்ன சொல்றீங்க? Okay, number one, yes, okay, it will be fun and enjoyable. Yes, very good. Okay, so number one வந்துட்டு C. Yes, very good. Okay, so உங்களுக்கு தெரியுது பாருங்க, இதான் ரீசன். Okay, நீங்க இப்ப சொல்றீங்க, well done. ஓகே, இதுதான் ரீசன். நீங்க இது சடங் பண்றீங்க, ஏன் சடங் பண்றீங்க, இதுதான் உங்களுடைய ரீசன், அதுதான் அவுட்கம். ஓகே, நம்பர் 2, எதுக்கு போம் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி நம்ம சடங் பண்றோம் மேகசின்ல? சாஜா அந்த மாதிரி எல்லாம் வாய் சாஜாலாம் எழுதுக்குள்ள அது வந்துட்டு மோர் டு லைக் இன்ஸ்பயர் கிரியேட்டிவிட்டி. மாணவர்கள் வந்துட்டு இன்னும் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக் கொள்ளலாம். ஸோ தட் இஸ் வை யூ வாண்ட் டு இன்க்ளூட் போம் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி. ஓகே, மூணாவது ப்ராப்ளம் பேஜ். எதுக்காக நீங்க இன்க்ளூட் பண்ண சொல்றீங்க? மேகசின்ல வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு ப்ராப்ளம் பேஜ் போடுவோம். ஓகே, why? Why? எதுக்காக நினைக்கிறீங்க? Why do you think problem page வந்துட்டு இன்க்ளூட் பண்ண போறீங்க அந்த காலேஜ் மேகசின்? ஆக்சுவலி இதுதான் விட. மூணாவதுக்கு வந்துட்டு G விட. What is that? Help students who have similar worries. ஏன்னா ஒரு சில நேரத்துல வந்து மாணவர்களுக்கு வந்துட்டு பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அவங்க வெக்கப்படுவாங்க போய் ஷேர் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு காலம் நம்ம வந்துட்டு மேகசின்ல இருந்துச்சுன்னா வேற யாராச்சும் அந்த அவங்களோட ப்ராப்ளம் பத்தி அங்க எழுதியிருக்கலாம். அதுல சடங்கன் அவங்க கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் எதிர்நோக்குனேன், நான் இதுதான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணேன், ஸோ நவ் ஐம் ஓகே. அந்த மாதிரி அவங்க டிப்ஸ்ல அதை படிக்கும் பொழுது யாருக்கெல்லாம் அதே மாதிரி பிரச்சனை இருக்கும், they will get some tips as well. Right? அதனால அது வந்து ஹெல்ப் பண்ணும். will help students who have similar worries. அவங்க மாதிரியே பிரச்சனை கொண்டவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை படிக்கும் பொழுது இவங்களுக்கும் டிப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வை நம்பர் 3 வந்துட்டு நீங்க சடாங் பண்றீங்க. ஓகே, இது வந்துட்டு நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். இது வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க இங்க என்ன வேணாலும் எழுதலாம். இது ஏன் நீங்க சடாங் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, இனி அதுல அந்த சடங்கன் ரீசன்ஸ் ஆச்சு. சரி, அடுத்தது why you want to interview, include about interviews with successful former student bekas pelajar. ஏன் bekas pelajaரோட இன்டர்வியூ வந்துட்டு மேகசின்ல போடலாம்னு சொல்றீங்க? why? Answer A, especially for new students.
Hello, teacher. Okay, actually விட வந்துட்டு it would be okay interesting and would give students good role model. ஏன்னா successful student அதாவது பிளாஜா காலேஜ் yang telah berjaya அவங்கள இன்டர்வியூ பண்ணி அந்த இன்டர்வியூவை வந்துட்டு காலேஜ் மேகசின்ல போட சொல்றீங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க பாருங்க நான் இப்படி படிச்சேன் ஸோ இதெல்லாம் டிப்ஸ். அப்ப அவங்க கொடுக்குற அந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் சோந்தோ ரோல் மாடல். அப்ப மாணவர்களுக்கு வந்துட்டு ரோல் மாடலா இருக்கும்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன். இது நம்பர் 4. ஓகே, புரியுதுங்களா? ரைட். அடுத்தது போட்டோகிராஃப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வின்னர். ஏன் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், வின்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களோட போட்டோ எல்லாம் எதுக்கு போடணும்னு சொல்றீங்க மேகசின்ல? why? Make students feel proud of the college. Yeah, இது சொல்றீங்க. makes students exactly. yeah, இதுதான் 5வது. ஓகே, it will make students proud of their college. ஓ, இந்த காலேஜ்ல படிச்ச மாணவர்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லிட்டு நீங்க போடும் பொழுது மேக் them feel proud. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜ் எதுக்கு நீங்க போட சொல்றீங்க? எதுக்கு மஜாலால இந்த பாக்கியம் இருக்கணும்னு சொல்றீங்க? Be helpful, especially for students. எக்ஸாக்ட்லி. ஏன்? ஓகே, புதிதா அந்த மாணவர்கள் வந்துட்டு போதுமான மக்களும் கிடைச்சிருக்கு யூனிவர்சிட்டி பத்தி அந்த காலேஜ் பத்தி. சோ அதனால அந்த அந்த மேகசின்ல வந்துட்டு இந்த மாதிரி kalau ada lah muka surat untuk alright tajuk ini news and information about the college, அது புதிய மாணவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, இதாவது ரீடர்ஸ் லெட்டர் எதுக்கு போட சொல்றீங்க? Give students a chance to give their point of view. yes readers letters-னாக்கா பொதுவா வந்துட்டு நம்ம மனதில் இருக்கிறது நம்ம ஷேர் பண்ண நினைப்போம். ஓகே, சோ அந்த ஆர்டிகல் அந்த மாதிரி மேகசின்ல அதுக்கு ஒரு காலம் இருந்துச்சுனாக்கா you can give students a chance to give their point of view. சோ இதெல்லாம் வந்துட்டு ஓகே, இதெல்லாம் நீங்க ஏன் சடம் பண்றீங்க சொல்லிட்டு நடக்கும். இது நீங்க மாத்தி கூட எழுதலாம். I'm not telling that you are wrong. Okay, so this is just a very simple exercise for you.